நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த அப்ளேஸ்ல உங்களை பார்க்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஆமா, எங்க நம்ம ஒயிட்டிய காணோம்? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓ, இங்க இருக்கா? ஹாய் ஒயிட்டி, என்ன பண்ற? அதுவா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏய், என்ன ப்ராப்ளம் பா? ஓ, இத கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இரு. 4 3 2 1. வெரி குட், சூப்பரா கவுண்ட் பண்ணிட்ட. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? அது என்னன்னா, ரிவர்ஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணாலும் 4 3 2 1 தான் வரணும். ஆனா இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட், அதைத்தான் சொல்ல போறேன். ஒரு ஸ்டிக் தான் எடுக்கணும், ஆனா அதே கவுண்டிங் வரணும். ஓ, இவ்வளவுதானா? 1 மினிட்ல இந்த ஸ்டிக்கை எடுத்து இப்ப இந்த பக்கம் வச்சா ப்ராப்ளம் சால்வ். இப்ப நீ கவுண்ட் பண்ணு பாப்போம். 4 3 2 1. ஏ, சூப்பர் 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 ரவி. ஓகே, சூப்பர். இதை எப்படி நீ கரெக்ட்டா கவுண்ட் பண்ண? அட ஒயிட்டி, பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கும்போது நமக்கு ஞானம் என்னும் ஆசீர்வாதம் தருவாங்க. ஓ, அப்படியா ரவி? ஆமா. ஓகே ஓகே. ஃபுல்லா இயேசப்பா நமக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே ஓகே, சரி. அதுக்கு முன்ன குட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு பாட போறாங்க. அத நம்ம போய் கேட்கலாமா? ஓகே, ஓவர் டு சிங்கிங் டைம். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் பேக் டு அப்ளைஸ். ஸோ ஆண்டவர் உங்களை இந்த அப்ளைஸ்க்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இல்லை? ஸோ இந்த 2023 வருஷத்தில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ அழகாக ஏசப்பா உங்களையும் என்னையும் பாதுகாத்து இந்த டிசம்பர் மாதத்தோட கடைசி நாளுக்கு அழைத்து வந்திருக்கிறார்ல. நாளைக்கு
புது வருஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷத்தில் ஏசப்பா எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு, எவ்வளோ வசனம் மூலமாக உங்களை பேசினார்ல, கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? அழகாக நிறைவேற்றி வழி நடத்தினார்ல. ஸோ புது வருஷத்துலையும் நிறைய வாக்குத்தத்தம் தந்து ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். இப்போ நம்ம ஆண்டவரை பாட்டு பாடி துதிக்கலாமா? ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்னைக்குமே மாறாதவர். நம்ம ஏற்கனவே பாடியிருக்கிறோம்ல லாஸ்ட் இயர் VBSல. அந்த பாட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இணைந்து பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு. எங்களோட இணைந்து we will worship forever, we will praise him forever, we will praise him forever, we loves us forever, forever. Come on, நல்ல ஆக்ஷன் பண்ணி பாடலாமா? நேற்றும் என்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேசக்கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. நேற்றும் என்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேசக்கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. அவர் வானிலும் சிறந்தவர், இந்த புவியிலும் பெரியவர், நம் பலனும் மாணவர், அவர் சர்வ வல்லவர். He's the best, he's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். காலையில் எழுந்த உடனே அவர் பாதம் தேடுவோம், பாதத்தில் கருத்தாய் ஜெபித்து புது பாடல் பாடுவோம். காலையில் எழுந்த உடனே அவர் பாதம் தேடுவோம், பாதத்தில் கருத்தாய் ஜெபித்து புது பாடல் பாடுவோம். அவர் அன்பை நினைக்கையில் எங்கள் உள்ளம் நெகிழுதே, நாங்கள் அவரின் சொந்தமே, அவர் கரங்களில் தஞ்சமே. சொல்லுவோம், He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். தேவனின் வார்த்தை காட்டும் ஜீவபாதை செல்லுவோம், இயேசுவனாக அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவோம். தேவனின் வார்த்தை காட்டும் ஜீவபாதை செல்லுவோம், இயேசுவனாக அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவோம். அவர் அன்பிற்கு இணையில்லை, அன்பின் தெய்வம் வேறில்லை, நம் பாதைக்கு வெளிச்சமாய் அவர் வார்த்தை இருக்குமே. He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். ஆமென். எவ்வளோ அழகாக ஆண்டவருடைய அன்பு நம்ம கூட இருந்திருக்குல்ல. அவருடைய கிருபையும் அவருடைய வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றுச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக ஏசப்பா எவ்வளோ அழகாக அவங்கள நடத்தி கொண்டே வந்தார்ல. அதுதான் ஆண்டவரோட விலை மதிப்பில்லாத ஒரு அன்பு. ஒருவேளை உங்களை யாராவது எதிராக பேசுகிறாங்களா, கோபமாக பேசுகிறாங்களா, ஏதோ காரியங்கள் சொல்கிறாங்களா, உடனே உடஞ்சி போய் கவலையாக இருக்கக்கூடாது. நீங்கள் யார்? ஏசப்பாவோட பிள்ளை. நீங்கள் ஒரு அப்ளைசர். நீங்கள் அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதுதான் உங்களை எதிர்பார்க்கிறார். ஏசு உங்கள் கூட இருந்தால் என்ன நடக்கும்? இம்பாசிபிளான காரியங்களும் பாசிபிள் ஆகும். என்னடா இந்த வார்த்தை எங்கேயோ கேட்டோன்னு ஞாபகம் இருக்குல்ல? எஸ், இந்த வருஷம் கிட்ஸ்மஸில் நம்ம பாடினோம்ல, இம்பாசிபிள் எதுவும் இல்லை. அந்த பாட்டை நம்ம பாடி ஆண்டவரை துதிக்கலாமா? வாங்க நம்ம அந்த பாட்டை பாடி துதிப்போம். Impossible
எதுவுமில்ல ஜீசஸ் என்னுள் இருப்பதால இம்பாசிபிள் எதுவுமில்ல ஜீசஸ் என்னுள் இருப்பதால உம்மால் கூடும் கூடும் எல்லாம் கூடும் 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 என் சின்னெல்லாம் மன்னிக்க உம்மால் கூடும் என் சிக்கெல்லாம் சுகமாக்க உம்மால் கூடும் என் சின்னெல்லாம் மன்னிக்க உம்மால் கூடும் என் சிக்கெல்லாம் சுகமாக்க உம்மால் கூடும் உம்மால் கூடும் கூடும் எல்லாம் 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 கூடும் என் வீடெல்லாம் சந்திக்க உம்மால் கூடும் என் வீடெல்லாம் ரட்சிக்க உம்மால் கூடும் என் நீரெல்லாம் சந்திக்க உம்மால் கூடும் என் வீடெல்லாம் ரட்சிக்க உம்மால் கூடும் உம்மால் கூடும் கூடும் எல்லாம் 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 கூடும் impossible எதுவுமில்ல ஜீசஸ் என்னுள் இருப்பதால impossible எதுவுமில்ல ஜீசஸ் என்னுள் இருப்பதால உம்மால் கூடும் கூடும் எல்லாம் உம்மால் கூடும் கூடும் எல்லாம் கூடும் உம்மால் கூடும் கூடும் எல்லாம் கூடும் உம்மால் கூடும் கூடும் எல்லாம் கூடும் எஸ் ஜீசஸால எல்லாமே கூடும். ஸோ தொடர்ந்து இந்த அப்டேட்ஸ்ல எங்களோட ஜாயின் பண்ணிருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஆமா நம்ம டாமி எங்க? இங்கதான் இருந்தா. ஓ அதோ அங்க வரான் பாரு. ஆமா ஆமா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க போறேன். ஏய் டாமி என்ன பண்ற? ஆமா அத கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சுல, இனி என்ன பாரு. நியூ இயருக்கு வேட்டெல்லாம் எடுக்க வேண்டியதான். ஆமா ஆமா வேற சரி சரி நீ சொல்லுடா. ஆமா வந்துருவேன், நான் வந்துருவேன். டேய் டாமி என்னடா பண்ற? என்ன நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். டேய் போனே இல்லாம யார்ட்டடா போன் பேசுற? அட ஆமா சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. சரி வா நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். இவ்வளவு நேரம் நான் விளையாண்டுட்டு தானே இருந்தேன். எங்க விளையாடுன? என்னோட மொபைல் போன்ல விளையாண்டுட்டு இருந்தேன். டாமி இப்படி ரொம்ப நேரம் மொபைல்ல ஸ்பெண்ட் பண்ணா நீ உன்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடுவ. நம்மலாம் இப்படி ஓடி ஆடி விளையாண்டாதான் நம்ம ஹெல்த்லாம் சூப்பரா இருக்கும். எங்க ராபி டைமே இருக்க மாட்டேங்கி, விளையாடவே நேரம் இல்ல. இதெல்லாம் நம்மள நாமளே ஏமாத்துறது. நாம ஆக்டிவா இருக்கும்போது தான் நமக்கு சுறுசுறுப்பு வரும். ஆமா பைபிள் கூட சுறுசுறுப்புடைய கைதான் செல்வத்தை உண்டாக்கும்னு சொல்லுது. ஆமா டாமி, நாம சுறுசுறுப்பா இருக்கும்போது தான் ஏசப்பா நமக்கு செல்வத்தை சுதந்தரிக்கும் ஆசீர்வாதத்தை தருவாங்க. ஓ அப்படியா? எதெல்லாம் நம்மள சுறுசுறுப்பா வைக்கும் ராபி? நல்ல பாட்டு, பிரேயர், அவுட்டோர் கேம்ஸ், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. கேம்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி உனக்கு தெரிஞ்ச கேம் சொல்லு பார்க்கலாம். கேமா? ஏய் நீ யோசிச்சுக்கிட்டே இரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஒரு கேம் விளையாடுறாங்க. நம்ம அத போய் பார்க்கலாம். Over to game time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. Okay. Hi, hello குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட போறோம். நீங்க கூட இந்த கேமை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஓகே
இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கேம் விளையாடலாமா? ஓகே, இப்ப என்ன கேம்னு சொன்னா, உங்க கையில எல்லாம் கப் இருக்கா? அத கொஞ்சம் பாருங்க. இந்த கப்பை உங்க தலை மேல தலைகீழா வைக்கணும். உங்க கை 2 கையும் தொடக்கூடாது. அதே நேரத்துல மத்தவங்க உங்க கப்பை தட்டி விடாம பாத்துக்கிறணும். நீங்களும் மத்தவங்க கப்பை தட்டி விடணும். யாருடைய கப்பு கடைசி வரைக்கும் தலையில இருக்கோ அவங்க தான் வின்னர். விளையாடலாமா? ஓகே, நான் 1 2 3 சொல்றேன். உங்க தலையில உங்க கப்பை வைக்கிறீங்களா? ஓகே, ரெடி? 1 2 3 வைங்க. அப்படிதான். சூப்பர் சூப்பர். வாவ், அழகா வச்சிட்டீங்க. இப்போ நான் 1 2 3 சொல்ல போறேன். கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வாவ் வாவ், சூப்பரா விளையாடுறீங்க, சூப்பரா விளையாடுறீங்க. இன்னும் 2 பேர்கிட்ட மட்டும் தான் இருக்கு கப்பு. வாவ், 2 பேருக்கும் போட்டி. பின்னாடி போகாத. 2 பேருக்கும் தான் போட்டி. யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? வாவ், சூப்பர். ஓகே, இப்போ சூப்பரா அழகா விளையாண்டு இப்ப வின் பண்ணது யாருன்னா நம்ம கிஃப்டி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் கிஃப்டி, வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்ல மொபைல் போன்லயோ டிவிலயோ உட்கார்ந்து உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நல்ல ஜாலியான சூப்பரான கேம்ஸ் எல்லாம் விளையாடுங்க. உன்னோட அண்ணனோட தங்கச்சியோட உங்க ஃபேமிலியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா சேர்ந்து இந்த மாதிரி ஆக்டிவான கேம் விளையாடும் போது உங்க மைண்டும் சரி உங்க ஹெல்த்தும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா பைபிள் சொல்லுது, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீங்களும் சுறுசுறுப்பா இருங்க. செல்வம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருச்சோன்னா அது ஏன் gift. இல்ல நீ போய் சொல்ற, இது என்னோட gift. என் கையில மட்டும் நீ மாட்ட, அவ்வளோதான். ஏய் ஜான், இப்பதானே 2 பேரும் சேர்ந்து விளையாடுனீங்க, அதுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பாரு ரபி, என் கிஃப்ட ஏமாத்தி வாங்கிக்கிட்டா. பொய், இது என்னோடது. பொய் சொல்லாத ஜோயினா. ஜோயினா, என்கிட்ட உண்மையை சொல்லு. எங்க அங்கிள் எனக்கு 2 gift கொடுத்தாங்க. ரெட் கலரை அவனுக்கு கொடுக்க சொன்னாங்க, பிங்க் கலரை நான் வச்சுக்க கொடுத்தாங்க. ஆனா அந்த ரெட் கலர் ரொம்ப அழகா இருக்குல்ல, அதனால அவன்கிட்ட ஏமாத்தி நான் வாங்கிக்கிட்டேன். ஏய், ஏன் இப்படி பண்ணுன? ஜோயினா, ஏமாத்துறது தப்பு தானே? இந்த உலகமே ஏமாத்துது, நான் ஏமாத்தினா தப்பா? நோ 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 நோ. நாம எப்பவும் மத்தவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா நாம விசேஷித்தமானவர்கள், இயேசுவின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பைபிள் வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமா, நாமளும் அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பண்ணக்கூடாது. இங்க கூட ஸ்கிட்ல அப்படி ஃபாலோ பண்ணனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓவர் டு ஸ்கிட் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஒன்னே ஒன்று இருந்துச்சு, கண்ணே கண்ணு இருந்துச்சு, போச்சே போச்சே போச்சே. அதுவா, ஒன்னே ஒன்று இருந்துச்சா, கண்ணே கண்ணு இருந்துச்சு, போச்சே போச்சே. அதுவும் போச்சா? கேத்தி, ஏன் அழுகுற? என்னாச்சு? ஒன்னே இருந்துச்சு, அதுவும் போச்சு. அதுவும் போச்சா? என்ன இது? எதுக்காக இவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க? ஏய் விக்கி, விக்கி, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கற? கேட்டு
ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சா அதுவும் போச்சாமா. ஐயோ விக்கி, ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு அதுவும் போச்சா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு விக்கி அழுகுற? இந்த கேத்தி தான் அழுதுச்சு, அதனாலதான் நானும் அழுகுறேன். ஓஹோ, அந்த கேத்தி தான் காரணமா? ஏய் கேத்தி, நீ எதுக்கு அழுகுற? முதல்ல அத சொல்லு. ஸ்வைப்பர் அழுதுச்சு, நானும் அழுறேன். என்னது, ஸ்வைப்பர் அழுதுனால நீ அழுதுட்டு இருக்கிறியா? இந்த கதை எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. ஏய் ஸ்வைப்பர், நீ எதுக்கு அழுகுறன்னு சொல்லு. ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, கண்ணு இருந்துச்சு, அது போயிடுச்சே. எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு இருக்கும், நீ என்ன ஒண்ணே ஒண்ணு கண்ணுன்னு ஒண்ணும் புரியாம பேசுற? ஏய் ஸ்வைப்பர், இப்போ ஒழுங்கா சொல்ல போறியா இல்ல அடி வாங்க போறியா? எதுக்கு அழுகுற சொல்லு. ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, கண்ணு இருந்துச்சு, போயிடுச்சே. ஸ்வைப்பர், இப்போ நான் வந்து உனக்கு அடி கொடுக்க போறேன் பாரு. ஒழுங்கா சொல்றியா என்ன? அதுவா, இருங்க. ஒன்னே ஒண்ணு இருந்துச்சா, ஒரே ஒரு சட்டை இருந்துச்சா, அந்த சட்டையோ கிழிஞ்ச சட்டையா இருந்துச்சா, நான் எப்படி போட முடியும்? அட ஸ்வைப்பர், இதுக்காகவா நீ அழுது இருக்கிற? ஒரே ஒரு சட்டை கிழிஞ்சு போனதுக்காக நீ அழுதது? நீ மாத்திரம் இல்லாம இவங்க எல்லாரையும் அழுக வச்சிட்டு இருக்கிறியே. ஏ கேத்தி, ஏ விக்கி, இங்க பாருங்க, ஸ்வைப்பர் இதுக்குத்தான் அழுது இருந்திருக்கு. ஐயோ, இந்த கிழிஞ்சு போன சட்டைக்கு தான் இவ்வளவு நேரம் அழுதோமா? பாருங்க குட்டீஸ், நீங்களும் இவங்கள மாதிரி தான். இந்த உலகத்தில் உள்ளவங்க எது செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்கன்னே தெரியாம நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தப்பான வழியில நடக்கிறீங்க. இந்த உலகம் செய்யறது போல ஏசப்பா பிள்ளைங்களாகிய நாம செய்யவே கூடாது. ஏசப்பா வழியில தான் நம்ம நடக்கணும். ஏசப்பா என்ன சொல்லி இருக்கிறாங்க? உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் காண்பியுங்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா? இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோமே தீம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. குட்டீஸ், இந்த உலகத்துல உள்ளவங்களை மாதிரி நம்ம வாழக்கூடாது. ஏசப்பா சொன்ன மாதிரி ஏசப்பா பிள்ளையா வாழ்ந்தாதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும், ஒரு அப்ளைசரா மாற முடியும். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. பாத்தீங்களா, மத்தவங்க செய்யற மாதிரி நாம எப்பவும் எதையும் செய்யக்கூடாது. என்ன சோகமாயிட்ட ஜோய்னா? நான் தப்பு செஞ்சிட்டேன்ல, அதனாலதான் அது வைட்டி. அதனால என்ன, ஏசப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு ஹாப்பியா இரு. சந்தோஷமா இருக்க முடியலையே. பொறு, எப்படி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாமா? Over to object lesson. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹாய், ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த வாட்டர் மெலன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு காரியத்தை கற்றுக்க போகிறோம். வாட்டர் மெலனா உங்களுக்கு பிடிக்கும் தானே? அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தானே? எஸ், கரெக்ட். இந்த வாட்டர் மெலன் வர்றதுக்கு முன்னாடி இதிலிருந்து ஒரு பூ பூக்கும். அது எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த மஞ்சள் கலர் எதை குறிக்குதுன்னு சொன்னால், பரலோகத்தை குறிக்குது. அந்த பரலோகம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அங்கே ஏசப்பா இருப்பாங்க, அங்கே தேவ தூதர்கள் இருப்பாங்க. அங்கே போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். சரி வாங்க குட்டீஸ், இந்த வாட்டர் மெலனை கட் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் விஷயத்தை கற்றுக்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை நான் கட் பண்ணட்டா? ஓகே, பாருங்க, வாட்டர் மெலன் சூப்பராக இருக்கு இல்லையா? நான் இன்னும் கூட என்ன செஞ்சுக்கிறேன், இப்படி கட் பண்ணிக்கிறேன். வாவ், சூப்பர். இதில் இந்த வாட்டர் மெலனில் இங்கே என்ன கலர் இருக்குது? ரெட் கலர் இருக்குது இல்லையா? இந்த ரெட் கலரை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த ரெட் கலருக்குள்ளே இந்த பார்த்தீங்களா, கருப்பு கலர் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அப்படித்தானே? வாட்டர் மெலன் சாப்பிட நல்லா இருக்கும்,
ஆனால் அதில் இருக்கிற சீட்ஸு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதே மாதிரி தான் பரலோக வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இந்த பாவம் அங்கே போகிறதுக்கு தடையாக இருக்கும் குட்டீஸ். இதெல்லாம் பாவம்னு உங்களுக்கு தெரியும் தானே? பொய் சொல்கிறது, திருடுறது, ஏமாத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, எதிர்த்து பேசுறது, இது எல்லாமே பாவம். இந்த பாவம் இருந்தால் அந்த பரலோகமான ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது குட்டீஸ். நல்லா பாருங்க, இந்த தண்ணி பழத்தை சாப்பிட்றதுக்கு இந்த சீட்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் அந்த பரலோகத்தை என்ஜாய் பண்ண விடாம பாவம் தடையா இருக்குது. நீங்க நினைக்கலாம், அண்ணே நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேனே, அப்ப என்னென்ன பண்ணலான்னு சொன்னா நல்லா கவனிங்க. இது என்ன கலர்? ரெட் கலர். இது எதை குறிக்குதுன்னு சொன்னா ஜீசஸுடைய பிளட்டை குறிக்குது. ஏசப்பா உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துல ஒரு மனுஷனா பிறந்தாங்க. அதை தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடி இருப்போம், அப்படித்தானே? யா, எஸ், கரெக்ட். அவர் பிறந்ததனுடைய நோக்கமே உன்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டு சிலுவையில் மரித்து அவர் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தரிக்கணும். அப்படிதான் எந்திரிச்சாரு குட்டீஸ். நீங்கள் யாரெல்லாம் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களுடைய பாவத்தை என்ன செய்வாங்க தெரியுமா? ஏசப்பா மன்னிப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த ரெட் கலருக்கு கீழே இங்க பாருங்க குட்டீஸ், இந்த ரெட் கலர் கீழே என்ன இருக்குது? ஒயிட் கலர் இருக்கு இல்லையா? இதே மாதிரி நம்மளையும் பரிசுத்தமாக்கிடுவாங்க. நம்ம பரிசுத்தமாயிட்டோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், அந்த பரலோக வாழ்க்கைக்கும் போகலாம். அப்புறம் பாருங்க குட்டீஸ், இது கிரீன் கலர். இந்த கிரீன் எதை குறிக்குதுன்னு சொன்னால் வளர்ச்சியை குறிக்குது, செழிப்பை குறிக்குது. நீங்கள் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு ஏசப்பாக்குள்ளே வளர ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் கனி கொடுக்குறவங்களா இருப்பீங்க. எப்படி இந்த வாட்டர்மெலன் டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்க போகிறீங்க குட்டீஸ். நீங்கள் கூட மறந்துடாதீங்க, இந்த வருஷம் நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுருக்கலாம், தப்பு செஞ்சுருக்கலாம். அதையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் வர்ற வருஷத்தில் ஒரு புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா ஏசப்பா உங்களை உயர்த்துவாங்க குட்டீஸ். நீங்கள் எப்பயும் ஒரு ஜாலியான ஒரு லைஃப் வாழலாம் குட்டீஸ். ஒரு சந்தோஷங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு சூப்பரான ப்ரோக்ராமோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. இனிமே நான் வருத்தமே பட மாட்டேன். ஏசப்பா எனக்கு சந்தோஷங்கிற ஆசீர்வாதத்தை தந்துட்டாங்க. ஓகே, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்பெஷல் டான்ஸ் பார்க்கலாமா? ஓவர் டு ஸ்பெஷல் டான்ஸ். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. நல்ல காலம் பிறக்குது, உனக்கு நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, உனக்கு நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, உனக்கு நல்ல காலம் பிறக்குது. மகனே நல்ல காலம் பிறக்குது, மகளே நல்ல காலம் பிறக்குது. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இயேசுவாலே நல்ல காலம் பிறக்குது, என்ற இயேசுவாலே நல்ல காலம் பிறக்குது.
மாறுது. இயேசுவாலே பயங்கள் குழப்பங்கள் நீங்குது. இயேசுவாலே கவலைகள் கண்ணீர்கள் மாறுது. வறுமைகள் வேதனைகள் நீங்குது. இயேசுவாலே இயேசுவாலே கைதட்டி பாட்டு பாடு, வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா சொல்லி சொல்லி துதிச்சா ஆனந்தத்த உள்ளத்தில பொங்கும். கைதட்டி பாட்டு பாடு, வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா சொல்லி சொல்லி துதிச்சா ஆனந்தத்த உள்ளத்தில பொங்கும். கைதட்டி பாட்டு பாடு, வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா சொல்லி சொல்லி துதிச்சா ஆனந்தந்த உள்ளத்தில பொங்கும். பொருள் எழுப்பினான், கூட போனவர் அதட்டினார். குருடன் பொருள் எழுப்பினான், கூட போனவர் அதட்டினார். பிடப்பிடியாக கூப்பிட்டான், விடுதலையே அவன் பெற்றுக் கொண்டான். பிடப்பிடியாக கூப்பிட்டான், விடுதலையே அவன் பெற்றுக் கொண்டான். கைதட்டி பாட்டு பாடு, வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா சொல்லி சொல்லி துதிச்சா ஆனந்தந்த உள்ளத்தில பொங்கும். கைதட்டி பாட்டு பாடு, வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா சொல்லி சொல்லி துதிச்சா ஆனந்தந்த உள்ளத்தில பொங்கும். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. வாவ், சூப்பரான ஸ்பெஷல் டான்ஸ் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகே இப்போ எல்லாரும் ஸ்பெஷல் டான்ஸ் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை ஆராதிக்கலாமா? ஓவர் டு worship time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. குட்டீஸ், இவ்வளோ நேரம் நம்ம நிறைய ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஏசப்பாவை பாடி துதிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு துதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்? ஓ ஆவ், இத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்ம ரொம்ப இப்போ அழகா ஏசப்பாவை பாடி துதிக்க போகிறோம். ஏன்னா ஏசப்பா இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளை நடத்தி வந்தார்ல, அதை நினச்சி ஏசப்பாக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஏசப்பா பாடி துதிக்கலாமா? எல்லாம் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று உங்கள் கண்களை மூடி அழகா ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா உம்மை துதிக்க வந்திருக்கிறேன், உம்மை பாட வந்திருக்கிறேன், ஏசப்பா உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். ஏசப்பா அழகா சொல்லுவோமா? ஏசப்பா நன்றி ராஜா, இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களை விரிவாய் தந்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க குட்டீஸ். ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. சொல்லுமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து ஒரு இசை பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை எல்லாம் இருக்கிறாங்களே. இயேசுவை பார்த்து ஆண்டவரே நன்றி, இயேசப்பா நன்றி ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம்
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இயேசுவை பார்த்து அழகா இயேசுப்பா நன்றி ஆண்டவரே, இது வரைக்கும் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். இன்னும் ஒரு வரிசையாக சொல்லுமா? காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லாரும் பெரியவங்களும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லா நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்தாரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பின் மீண்டும் வரிசையாக எல்லா நெருக்கத்திலும் எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. மீண்டும் வரிசையாக எல்லா நெருக்கத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? இருக்கிறங்கள் சொல்லுமா? தேவ பிரசனம் இப்பொழுது இறங்கி வருகிறது. நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம். அழகாய சபை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை பார்த்து ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே அப்பா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. குட்டீஸ், வரப்போற ஆண்டில் ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன் ஏசப்பா. நான் மேல ஆண்டவரே நம்பிக்கை வைத்திருக்கேன் ஏசப்பா. பார்த்து சொல்லுவோமா? ஏசப்பா உம்மை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வரப்போற புதிய ஆண்டிலும் என்னை நீங்க நடத்த போறீங்க ராஜா. உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவோமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்தின்னு சொல்லுவோமா? நம்புவேன் என்னேசு ஒருவரை, நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. என்னால படிக்க முடியல யோசிக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து நம்புவேன் என்னேசு. எல்லாரும் சேர்ந்து குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் நம்புவேன். இருக்கிறாங்க தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. பிரிவுகளும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது உங்க இடத்துல இப்பொழுது தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. இயேசு ஒருவரை. உலகத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. மீண்டும் வரிசையாக நம்புவேன், நம்புவேன் என்னேசு ஒருவரை. ஆமென் அப்பா, உம்மை மாத்திரம் நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்புவேன் அப்பா. வரப்போற புதிய ஆண்டிலும் உம்மை மாத்திரம் நம்புவேன். நம்புவேன் என்னேசு ஒருவரை, உம்மை மாத்திரமே நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம்ப்பா
ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலையில் ஆண்டவரே, இந்த ஆராதனை டைம்ல நீர் அசைவாடினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சிறு பிள்ளைகளையும் நீங்க நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்ப ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தெய்வ பிரசனம் இறங்கினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான நேரம் ஒவ்வொரு பகுதி நீர் நடத்துங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என்ன குட்டீஸ், ஏசப்பாவை ஆராதிச்சிங்களா? நல்லா ஆராதிச்சிங்க. ஏசப்பாக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்க. அவரையே நீங்க நம்பி இருங்க. அவர் வரப்போற ஆண்டிலும் உங்களை நடத்துவாங்க. நீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவாங்க. நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாமா? ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. குட்டீஸ், இந்த ப்ரேயர் செக்மெண்ட்ல உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம ஒவ்வொரு மாதமும் அப்லேஸ்ல ஒரு முக்கியமான காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரியம் ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா ஜஸ்லின்? அடுத்த வருஷம் வர எலெக்ஷனுக்காக நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம்க்கா. ஆமா, அடுத்த வருஷம் மே மாதம் வர எலெக்ஷனுக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதுல ஒரு முக்கியமான காரியத்துக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு மக்கள், கட்சிகள், தேர்தல் ஆணையம் எல்லாம் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க. நம்ம ஊர் சிஎம் கூட ஸ்கூல் எக்ஸாம்ஸை சீக்கிரமா வைக்க பிளான் போடுறாங்க. ஒவ்வொருவரும் தயாராகிட்டு இருக்கும்போது சிலர் தந்திரமா தேர்தல்ல ஜெயிக்கலாம்னு கணக்கு போடுறாங்க. மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினா அது நல்லது. பட் தந்திரமா ஜெயிக்கணும்னு நினைச்சா தப்புல. யார் என்ன செஞ்சாலும் ஏசப்பா நினைக்கிற காரியம்தான் நம்ம தேசத்துல நடக்கும். மக்களுக்கு நல்லது செய்கிற ஆட்சி தான் வரணும். ஜெபிக்கலாமா? குட்டீஸ், வீடியோ பாத்தீங்களா? நம்ம அதுக்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் கூட அடுத்த வருடம் நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எலெக்ஷன்ல அவங்க செய்யற தந்திர வேலைகள்லாம் முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படியா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த எலெக்ஷனை முற்றிலுமா உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சித்தமானவங்க அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். மக்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுறவங்க அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க கரத்துல முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்க சித்தத்தின்படி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில இருக்க ஜெஸ்லின் ஜெபிப்பாங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவர், இந்த எலெக்ஷனில் தந்திரமாக ஜெயிக்கணும்ன்ட்டு அவங்க கிரியை செய்கிற அந்த கிரியைகளை நீங்கள் அதமாக்கி போடுங்க ஏசப்பா. கர்த்தருடைய மகிமை இந்த எலெக்ஷனில் வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவ மகிமை வெளிப்படட்டும். உமக்கு சுத்தமானவர்களை நீங்கள் அதன் மேல் அதிகாரியாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எந்த தந்திர வேலைகளும் பழிக்கக்கூடாது ஏசப்பா. தேவ நீதி வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த எலெக்ஷனை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. அனைத்து சாத்தானின் தந்திரத்தில் நீங்கள் அழிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், நம்ம இன்னும் ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுவோமா? மோகன் அங்கிளுக்கு சிறுவர் ஊழியத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கு. 10 கோடி சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், 1 கோடி சிறு பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும் அப்படின்றது. இதுக்காக நம்ம ஜெபிப்போமா? அக்கா ஜெபிக்கிறேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் கருத்தா ஜெபிங்க. என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த தரிசனத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 10 கோடி சிறு பிள்ளைகளுக்கு அப்பா சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, அதுல 1 கோடி சிறு பிள்ளைகளை ஆதாயப்படுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த சிறு பிள்ளைகள் இடத்துல நீங்க பேசுவீராக அப்பா. அநேகரை கொண்டு நீங்க அவங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறு பிள்ளைகள் மூலமாக அவங்க குடும்பத்தை ரச்சிங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. சிறு வயதிலேயே அப்பா உண்மை அறிந்து கொள்ள அவங்களுக்கு கிருபை தாங்க. அந்த பிள்ளைகளை உமக்கென்று அப்பா ஊழியர்களா எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணீங்க. தொடர்ந்து நீங்க ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா உங்களுக்கு பதில் தந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஓகே, பேனா
நோட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பாப்போம். நம்ம கேட்கலாமா? ஓகே ஓவர் டு மெசேஜ் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை குறித்து இந்த அப்ளேஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வரோம்ல. எதை பற்றி கேட்டுட்டு வரோம்? எஸ், எக்ஸாக்ட்லி, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அப்ளேஸ் பார்த்துட்டு வரோம். கரெக்ட் தானே? சரி, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்ன? ஒருவேளை சில பேருக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். உங்களுக்கு மேலே கோவம் வந்து அவங்க உங்களை ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கும் கோவம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராச்சும் உங்களை ரொம்ப திட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே உங்களுக்கு கோவம் வரும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி திட்டிடுவீங்க. நீ எப்படி என்னை வந்து திட்டலாம், நீ எப்படி என்னை இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி திட்ட ஆரம்பிப்பீங்க. ஆனால் பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. ரோமர் 12ஆம் அதிகாரம்ல இருக்குது. நம்ம அப்படி தானே பார்த்துட்டு வரோம். உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சரி, இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட்டும் பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் எங்கே இருக்குது தெரியுமா? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இந்த இன்சிடென்ட் இருக்குது. 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட் இருக்குது. தாவீது அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, இஸ்ரவேல் தேசத்தை தாவீது அப்படின்ற ஒரு ராஜா ஆண்டு சென்று வந்தார். அவருக்கு முன்னாடி சவுல் அப்படின்ற ஒரு ராஜா தான் அந்த பொசிஷனில் இருந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தார். கரெக்டா? இப்போது தாவீதோட பையன் அப்சலோம் தாவீதை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு பயந்து, அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஒரு நாள் அவர் வந்து வேகமாக பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது சிமேயி அப்படின்ற ஒரு பேர் உள்ள ஒருத்தவர் இருக்கான். சிமேயி அவர் யார் அப்படின்னு பார்த்தா சவுலுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆள், சவுல் மேலே ரொம்ப அன்பு உள்ள ஆளாக இருக்கிறார். அவர் தாவீதை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ சவுலை வந்து நீ வந்து அநியாயமாக வந்து ஏமாத்தின, அதனால தான் நீ இந்த பொசிஷனில் இருக்கிற. உன் பையனே உன்னை இப்போ துரத்திட்டு இருக்கிறான், கொல்ல பார்த்துட்டு இருக்கிறான், இது உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரை பார்த்து திட்ட ஆரம்பித்து சபிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தார் அந்த சிமேயி. அப்போது தாவீதோட இருக்கிற எல்லாரும் தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, இவன் ஏன் உங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போவே நீங்கள் சொல்லுங்கள், இவனை நான் இப்போவே கொன்னுறேன் அப்படின்னு தாவீது ராஜா கிட்ட அவங்க கூட இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. தாவீது என்ன தெரியுமா அமைதியாக சொன்னார்? தாவீது கோவமே படலை. சிமேயின்னு ஒருத்தன் நம்மளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கானே, நம்மளை சபிச்சு கொண்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி தாவீது கோவப்படலை. நீங்கள் கொன்னுருங்க, இந்த மாதிரி அவனுக்கு உயிரோட வைக்காதீங்க, கொலை பண்ணிடுங்க அப்படின்னு தாவீது சொல்லலை. என்ன தெரியுமா சொன்னார்? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்களேன். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். தாவீது ரொம்ப கேஷுவலாக கோவமே படாமல் ஒரு காரியம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? அவன் என்னை திட்டுனா திட்டிட்டு போட்டோம், ஒருவேளை கர்த்தர் அவன் நிந்திக்கிறத பார்த்து என்னை ஆசீர்வதிச்சார், எனக்கு நன்மை செஞ்சார்னா நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள் குட்டீஸ், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒருத்தர் உங்களை பார்த்து ரொம்ப திட்டுறாங்க, உங்களை சபிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கோவப்பட்டு மறுபடியும் அவங்கள திட்டக்கூடாது. நீங்கள் பொறுமையாக சகிச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்களா, அதுக்கேற்ற நன்மையை உங்களுக்கு தருவாங்க. கரெக்டு, எனக்கு தான் புரியுது. ஆனால் யாராவது கோவப்பட்டால் எனக்கு கோவம் வந்துடுது, என்னை திட்டுனா எனக்கு மறுபடியும் கோவம் வந்து நானும் திட்டிடுறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் நிறையா பேர் யோசிச்சுட்ருக்கலாம்ல. ஒன்று சொல்கிறேன், ஏசப்பாவை நினச்சிக்கோங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா இவங்கெல்லாம் என்னை திட்டுறாங்க, எனக்கு கோவம் வருது, என் மனசுக்குள்ளே நீங்கள் வாங்க, எனக்கு கோவம் வரக்கூடாது, நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஏசப்பா கிட்ட கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு செய்வாங்க. ஏசப்பாவை நினச்சிக்கோங்க. ஏசப்பாவை சிலுவையில் அறையும் போது எவ்வளோ செஞ்சாங்க, அவங்கள திட்டுனாங்க, அவங்கள அடித்தாங்க, அப்போல்லாம் ஏசப்பா அவங்க மேலே கோவப்படலைல்ல. அப்போது ஏசப்பா பொறுமையாக இருந்தாங்கல்ல.
நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா உங்களோட அன்பை என் இருதயத்தில் கொடுங்க, நான் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் எப்படி இந்த இடத்துல பொறுமையாக இருந்தீங்களோ அதே மாதிரி நானும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சபிக்கிறவங்க முன்னாடி அவங்கள ஆசீர்வதிச்சிங்க அப்படின்னா, சபிக்கிறவங்கள நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு ஆசீர்வதிச்சிங்க அப்படின்னா அதுக்கான நன்மையும் அதுக்கான ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். சரி, நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். ஏசப்பா, இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நம்ம சபிக்கிறாங்க எங்களை அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் இதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். சரியா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, நீங்கள் கண்ணை மூடுங்க, நம்ம ஜெபிங்க. எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, நீங்கள் எனக்கு ஒரு காரியத்தை நீ கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் முழுவதும் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் யாராவது உங்களை சபிச்சாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள திருப்பி அவங்கள திட்டக்கூடாது. யாராவது உங்களை திட்டினாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள திருப்பி திட்டக்கூடாது. அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண உதவி செய்யுங்க. யாராவது என்னை திட்டினா எனக்கு கோபம் வரும், யாராவது என்னை சபிச்சா எனக்கு கோபம் வரும் தான், உண்மைதான். ஆனால் உங்களோட அன்பை என்னோட இருதயத்தில் ஊற்றுங்க. உங்களை போல சுபாவத்தை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இது எதுவுமே நடக்காது, எனக்கு கோபம் வராது. ஏசப்பா, எனக்கு கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா என்னால் செய்ய முடியும். நீங்கள் என் இருதயத்துக்குள்ளே வாங்க, உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை எனக்கு கொடுங்க. ஏசப்பா, நீங்கள் எப்படி எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சிங்களோ அதே மாதிரி எல்லாரும் என்னை யாராவது என்னை திட்டும்போது, யாராவது என்னை சபிக்கும்போது நான் பொறுமையாக சகிக்கணும், நான் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. மற்றவங்கள அவங்கள எல்லாரையும் ஆசீர்வதிக்க எனக்கு கிருபை கொடுங்க. என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் பதில் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. குட்டீஸ், உங்களை எல்லாரையும் இந்த குவிஸ் டைமில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இந்த வருஷத்துடைய கடைசி அப்ளேஸ் ப்ரோக்ராமில் கடைசி குவிஸ் டைமுக்குள்ளே வந்திருக்கோம். லாஸ்ட் மந்த் நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணி நிறைய பேர் சூப்பராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? ஆன்சர்ஸ் அனுப்பியிருக்கீங்க. அதோடைய வின்னர்ஸ் லிஸ்ட் யாரெல்லாம் சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளேல போடுறோம். கன்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் பார்த்துட்ருக்க நிறைய பேர் என்னுடைய பேர் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கலாம். இந்த மாதத்துடைய வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதத்தோட கொஸ்டின்குள்ளே நான் போயிடுறேன். நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் ஆன்சர் அனுப்புறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஆன்சர் அனுப்ப வேண்டிய நம்பர் 9488375315. ஓகேவா குட்டீஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புத்தி இல்லாத மனுஷன் டேஷுக்கு ஒப்பாக பிறந்திருக்கிறான். ஆப்ஷன் ஏ கன்றுக்குட்டி, ஆப்ஷன் பி காட்டு கழுதை குட்டி, ஆப்ஷன் சி சிங்கக்குட்டி, ஆப்ஷன் டி நாய்க்குட்டி. ஓகே, செகண்ட் கொஸ்டின், இம்மாத முதல் வாரத்தில் ஜாலி டைம் ப்ரோக்ராமின் தலைப்பு என்ன? ஆப்ஷன் ஏ கிறிஸ்து நம்மோடு, ஆப்ஷன் பி புது சிருஷ்டி, ஆப்ஷன் சி குணப்படுத்தும் கிறிஸ்து, ஆப்ஷன் டி கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஓகே, நான் இப்போ தேர்ட் கொஸ்டின் படிக்கிறேன். ஆயுசு காலம் எதை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும்? ஆப்ஷன் ஏ நிலவை, ஆப்ஷன் பி சூரியனை, ஆப்ஷன் சி பட்டப்பகலை, ஆப்ஷன் டி விளக்கை. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இம்மாத 2வது வார ஜாலி டைமில் எதற்காக ஜெபித்தார்கள்? இம்மாத 2வது வார ஜாலி டைமில் எதற்காக ஜெபித்தார்கள்? ஆப்ஷன் ஏ சிக்னஸ், ஆப்ஷன் பி ஸ்ட்ரீட் சில்ட்ரன், ஆப்ஷன் சி சின் அடிக்ஷன் சில்ட்ரன், ஆப்ஷன் டி டிப்ரெஷன். நீங்கள் ஜாலி டைம் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், யாருடைய கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார்? ஆப்ஷன் ஏ பிரபுக்களின், ஆப்ஷன் பி வாலிபர்களின், ஆப்ஷன் சி பலவான்களின், ஆப்ஷன் டி முதியோர்களின். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், நான் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் நான் படிச்சுட்டேன். கவனமாக கரெக்டான ஆன்சர்ஸ் அனுப்புங்க. நிறைய பேர் அவசரத்தில் தவறான ஆன்சர் அனுப்பிடுறீங்க. அதனால் கரெக்டான ஆன்சர் அனுப்புங்க. கிஃப்ட்டை நீங்கள் வெல்லுங்க. ஓகே, நம்மளுடைய ஜான்வரி நியூ இயருக்கு அப்ளேஸில் நீங்கள் என்ன புக் படிக்கணும்னு சொல்லி எல்லாம் தெரியுமா? நான் கவனமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோபு 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். ஸோ இந்த 2 அதிகாரத்தில் படிங்க. நம்மளுடைய ஜனவரி மாதத்தோட அப்ளேஸில் நம்ம குவிஸ் டைமில் சந்திக்கலாம். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Praise the Lord. Friends,
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். ஓகே, கிறிஸ்மஸ்லாம் நீங்க செலிப்ரேட் பண்ணீங்களா? ஏழை எளியவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்களா? ஓகே ஓகே, ஏசப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? சரி, இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ஆமா, இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராம்ல நம்ம ஃபுல்லா ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம்ல. ஆமா, இந்த ஆசீர்வாதம் எதெல்லாம் ஆசீர்வாதம்? ஏசப்பா நமக்கு கொடுக்கிற, ஏசப்பா நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுமே அது நமக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும்ல. ஓகே, இந்த 2024 வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. இந்த 2024 வருஷத்துல ஏசப்பா நன்மையான காரியங்களை செய்ய போறாங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியா நமக்கு சிங்கிங் செக்ஷன் இருக்குது. ஓகேவா? நம்ம பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஓகேவா? ஓவர் டு சிங்கிங் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், இந்த அப்ளைஸோட லாஸ்ட் செஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப ப்ரோக்ராம் சூப்பராக இருந்துச்சு இல்லை? ஸோ இந்த லாஸ்ட் செஷன்லேயே நம்ம ஆண்டவர் ஒரே ஒரு பாடலை பாடி துதிச்சு இந்த ப்ரோக்ராமை நம்ம நிறைவு பண்ணலாம். ஏசு என்னோடு இருப்பதால் அந்த பாடலை மட்டும் பாடி நம்ம ஆண்டவரை துதிப்போமா? வாங்க நம்ம பாடி துதிக்கலாம். Come on boys, super girls. Impossible, எதுவுமில்ல ஜீசஸ் என்னுள் இருப்பதால. Impossible, எதுவுமில்ல ஜீசஸ் என்னுள் இருப்பதால. உம்மால் கூடும் கூடும் எல்லாம் கூடும். 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 என் சின்னெல்லாம் மன்னிக்க உம்மால் கூடும். என் சிக்கெல்லாம் சுகமாக்க உம்மால் கூடும். என் சின்னெல்லாம் மன்னிக்க உம்மால் கூடும். என் சிக்கெல்லாம் சுகமாக்க உம்மால் கூடும். உம்மால் கூடும் கூடும் எல்லாம் 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 கூடும். என் நீரெல்லாம் சந்திக்க உம்மால் கூடும். என் வீடெல்லாம் ரட்சிக்க உம்மால் கூடும். என் நீரெல்லாம் சந்திக்க உம்மால் கூடும். என் வீடெல்லாம் ரட்சிக்க உம்மால் கூடும். உம்மால் கூடும் கூடும் எல்லாம் சூப்பர். சேர்ந்து பண்ணலாமா? கூடும் கூடும் எல்லாம் கூடும். உம்மால் கூடும் கூடும் எல்லாம் கூடும். உம்மால் கூடும் கூடும் எல்லாம் கூடும். Impossible, எதுவுமில்ல ஜீசஸ் என்னுள் இருப்பதால. Impossible, எதுவுமில்ல ஜீசஸ் என்னுள் இருப்பதால. உம்மால் கூடும் கூடும் எல்லாம் கூடும். 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 எஸ், ஏசுப்பாவால எல்லாம் கூடும். ஓகே குட்டீஸ், இந்த அப்ளைஸ் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ளா விசுவாசிக்கிறோம். ஸோ நாளைக்கு நியூ இயர், நல்லா எல்லாரும் ஜெபம் பண்ணி புது வருஷத்துக்குள்ளே என்ட்ரு ஆகணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு ஆவலோடு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கணும். இப்போ உங்களிடத்துலேருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசு விடுவிக்கிறாரோட சிறுவர் குழுவாக உங்கள் எல்லாருக்கும் எங்களோட ஹாப்பி நியூ இயர் அண்ட் பாய். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.